களைந்துவிட்டு நாம் மரணித்து விட்டால் அடுத்து நம்மோடு வரக்கூடியது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான். நம்முடைய மனைவியோ, மக்களோ, கணவரோ, குடும்பமோ, பொருளாதாரமோ, அதிகாரமோ எதுவும் இந்த கல்லூரியில் வந்த பிறகுதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது. இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இக்லாஸ் என்றால் என்ன, இவற்றை எல்லாம் இந்த கல்லூரிக்கு வந்த பிறகுதான் எனக்கு களைந்துவிட்டு நாம் மரணித்து விட்டால் அடுத்து நம்மோடு வரக்கூடியது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான். நம்முடைய மனைவியோ, மக்களோ, கணவரோ, குடும்பமோ, பொருளாதாரமோ, அதிகாரமோ எதுவும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எவ்வளவு வலுவான கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும் என்கிற வசனத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் என்றைக்காவது ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயமாக ஏற்படக்கூடியது. அந்த மரணத்தை ஒருவர் வெல்வார்கள், அதிலே வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வென்றிருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்களை மண்ணுக்குள்ளே, குழிக்குள்ளே வைப்பதற்கு எங்களுக்கு மரமில்லை, இருந்தாலும் வைத்துதான் ஆக வேண்டும். அவர்களை அடக்கம் செய்து மண்ணை வாரி அவர்களுடைய முகத்தின் மீது போடும் பொழுது எங்களுக்கு மனமில்லை, போட்டுத்தான் ஆக வேண்டும். இதுதான் இயற்கையான ஒரு நியதி. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இன்றைக்கு மரணித்த செய்பு என்கிற சையத் அலி ஃபாத்திமா நம்முடைய கல்லூரியில் 2023ஆம் ஆண்டு ஒரு வருடம் முபல்லிகா பட்டப்படிப்பை நிறைவு செய்து குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தன்னுடைய இபாதத்துகளை அமைத்து அதுவரைக்கும் மார்க்கம் என்றால் ஓரளவு தெரிந்த அவர்கள் சரியான முறையிலே அதை கற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய அந்த இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு, அவருடைய குடும்பத்திற்கும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும். எனவே இப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் மரணத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய நாம் நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வெறுப்பு, பகைமைகள், குரோதங்கள் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு நாம் மரணித்து விட்டால் அடுத்து நம்மோடு வரக்கூடியது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான். நம்முடைய மனைவியோ, மக்களோ, கணவரோ, குடும்பமோ, பொருளாதாரமோ, அதிகாரமோ எதுவும் நம்மோடு வராது. வாழக்கூடிய காலகட்டத்தில் என்ன அமல்களை நாம் செய்தோமோ அந்த அமல்கள் தான் நம்மோடு மண்ணறையிலே வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் மரணித்து விட்டு அடக்கம் செய்வதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலே திரும்பி விடுவார்கள். முன்கர் நக்கீர் என்கிற வானவர்கள் வந்து மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்கும் பொழுது ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார் என்று கேட்கும் பொழுது என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். உன்னுடைய வேதம் எது? என்னுடைய வேதம் குர்ஆன் என்று நாம் அங்கே பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் படைத்த இறைவனை அறிந்து அந்த தூதரை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் அமைத்து கொண்டால்தான் நிச்சயமாக அந்த மன்னரை என்பது நமக்கு வெற்றியாக அமையும். ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் மறுமையினுடைய வாழ்க்கையில் முதல் கட்டம்தான் மன்னரையினுடைய வாழ்க்கை. இந்த மண்ணறையிலே யார் வெற்றி பெற்று விடுவார்களோ அவர்கள் மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவார்கள். அடக்கம் செய்தவுடன் எந்த மனிதரையும் மண்ணறை என்பது விட்டு வைக்காது. மண்ணறை அவர்களை ஒரு நெருக்கும். அந்த நெருக்கத்திலிருந்து ஒருவர் மீட்சி பெற்றிருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய அரிசை நடுங்கக்கூடிய அளவிற்கு மரணித்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீட்சி பெற்றிருப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த மரணம் நமக்கு சம்பவித்து விட்டால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்திலே இருந்து 10 ரூபாயை சதக்கா செய்ய முடியாது. சுபஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. 2 ரக்காத்துகள் நம்மால் தொழ முடியாது. ஒரு நாள் நோன்பு நோக்க முடியாது. இப்படிப்பட்ட மரணத்திற்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நிச்சயமாக நம்மோடு மறுமை நாள் வரைக்கும் ஒரு அழகிய உருவத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாக அவர்களுடைய மண்ணறையிலே அமர்த்துகிறான். எனவே அது மாதிரிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். மரணித்த மனிதருக்கு ஒரு கால் திரும்பவும் அல்லாஹ் உயிர் கொடுத்தால் என்ன செய்வான் என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்திலே அந்த மையத்தை ஆசைப்படுமாம், எனக்கு யாரையும் பார்ப்பதற்கு விருப்பமில்லை, 2 ரக்காத் தொழுவதற்கு மட்டும்
எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும். எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் படைத்த இறைவரை மறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ளாமல் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இபாதத்துகளை ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். மரணித்த இவர்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் இவருடைய மன்னரையினுடைய வாழ்க்கையை விசாலமாக்குவாயாக. எப்படி ஒரு முஃமினுக்கு இந்த மன்னரையினுடைய வாழ்க்கை வெளிச்சமாக வெற்றியாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களோ அதுபோன்றுள்ள ஒரு விசாலமான ஒரு மன்னரையாக அவர்களுடைய மன்னரை என்னை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களை இழந்து இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து அவருடைய மன்னரை வாழ்க்கையை வெற்றியாக அமைத்து அவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணாக அவர்களை ஆக்குவதற்கு வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவானாக. அதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் கபூல் செய்து வெற்றியான ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய பரிசகனுடைய வாழ்க்கையை ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோடு உரையாற்ற வருகிறார். எங்களோடு ஓராண்டு காலம் இந்த கல்லூரியில் கல்வியின் மூலம் பயணித்த சகோதரி எம் சையதலி ஃபாத்திமா தாம் பயின்ற கல்வி என்னில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை உங்கள் மத்தியில் கூற வருகிறார். கல்வியை கற்றதன் மூலம் நான் பெற்ற படிப்பினையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் பிறந்தது முதல் முஸ்லீமாகத்தான் இருந்தேன். இஸ்லாம் என்றால் 5 நேர தொழுகையும் 5 நேர தொழ வேண்டும், காசு இருந்தால் தர்மம் செய்ய வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், பெருநாள் வந்தால் புத்தாடை அணிய வேண்டும், பெருநாள் தொழுகை தொழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் என்று நான் நினைத்து கொண்டேன். அல்லாவின் அருளால் அல் சுகரா கல்லூரியில் படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த கல்லூரியில் வந்த பிறகுதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது. இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இக்லாஸ் என்றால் என்ன, இவற்றை எல்லாம் இந்த கல்லூரிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. 5 கலிமாவை மனனம் செய்தால் போதும் என்று நினைத்தேன். இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த கலிமாவின் பொருள் கூட தெரியவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உன்னதத்தை இந்த கல்லூரியின் மூலமாக தெரிந்து கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 3 நன்மைகள் அமைந்துவிட்டது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றவருடைய அதிகம் நேசிப்பவராகவும் ஒருவர் மற்றவருக்கு அல்லாஹ்வை அதிகம் நேசிப்பவராகவும் இறை நம்பிக்கை அல்லாஹ்வின் விடுத்தது பின் இந்த இறை மறுப்பவரில் திரும்பி செல்வதை ஒருவர் நெருப்பில் வீசப்படுவது போன்று வெறுப்பது. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு புகாரி, நூல் புகாரி 21. அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்ற பெயரில் அனாச்சாரமான காரியங்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். மௌலிது, ஃபாத்திகா, மிலாதி விழா போன்ற அனாச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். இதுதான் நன்மை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வை நம்புவதும் மலக்குமார்களை நம்புவதும் திருக்குரானையும் ஏனைய இறை வேதங்களை நம்புவதும் இறை தூதர்களை நம்புவதும் உலக அழிவு நாளை நம்புவதும் நன்மை தீமை அனைத்தையும் நம்ப வேண்டும். இதுவே அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது என்று எனக்கு தெரிந்தது. இந்த வகுப்பிற்கு வந்த பிறகுதான் ஈமானை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொண்டேன். வெறுமனையாக கடமைக்காக தொழுதோம், நோன்பு நோக்கினோம் என்று இருந்தோம். நம் முன்னோர்கள் ஒழு செய்தது போல் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று அதெல்லாம் தவறு என்று ஃபிக்ஹ் பாடம் மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அல்லாஹ்வுக்கும் நபிமார்கள் காட்டி தந்த ஒழுவின் சட்டங்களையும் குளிப்பின் சட்டங்களையும் ஜக்காத்தின் சட்டங்களையும் தொழுகையின் சட்டங்களையும் தொழுகும்போது துவாக்கள் ஓத வேண்டும் என்ற சட்டங்களையும் தெரிந்து கொண்டேன். தஜ்வீதை முறைப்படி கற்றுக்கொண்டேன். தஜ்வீதை எங்கள் கற்றுக் கொடுத்த எங்கள் ஆசிரியர் சுகானா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாறு கற்றுக்கொண்டேன். நபி அவர்கள் செய்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.